அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் சுருக்கப்பட்ட பதிப்பு. அத்தியாயம் 54. கடம்பூரில் கலக்கம். ஆதித்த கரிகாலன் கடம்பூர் மாளிகைக்கு வந்ததிலிருந்து அம்மாளிகையில் நிரந்தரமாக வசித்தவர்களும் விருந்தினராக வந்தவர்களும் முள்ளின் மேல் நிற்பவர்கள் போல காலம் கழிக்க வேண்டியிருந்தது. இளவரசரின் நாவிலிருந்து எந்த நிமிடத்தில் எந்த விதமான அஸ்திரம் புறப்படும் என்று யாராலும் யூகிக்க முடியவில்லை. ஆகையால் எல்லோரும் தவியாய் தவித்துக் கொண்டிருந்தார்கள். சோழ சிம்மாசனத்தில் மதுராந்தகனை ஏற்றி வைப்பதற்கு செய்யப்படும் சதியாலோசனை பற்றி கரிகாலன் அடிக்கடி ஜாடைமாடையாக குறிப்பிட்டு மற்றவர்களை துடிதுடிக்கச் செய்து வந்தான். பழுவேட்டரையரால் இதை பொறுக்க முடியவில்லை. சிற்றரசர்களின் அபிப்பிராயத்தை கரிகாலனிடம் வெளிப்படையாக சொல்லிவிட வேண்டியதுதான் என்று சம்புவரையரிடம் வற்புறுத்தினான். சம்புவரையரோ, கொஞ்சம் பொறுங்கள், எப்படியும் நமது விருந்தாளியாக வந்திருக்கிறான், வெறும் முரடனாக இருக்கிறான், ஒன்று நினைக்க வேறொன்றாக முடிந்தால் என்ன செய்வது, நல்ல சமயம் பார்த்து சொல்வோம் என்று தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தார். எப்படி அந்த பேச்சை ஆரம்பிப்பது என்ற தர்ம சங்கடத்தை அவர்களுக்கு வைக்காமல் ஆதித்த கரிகாலனே ஒரு நாள் எல்லோரும் சேர்ந்திருந்த சமயத்தில் பட்டவர்த்தனமாக அதை பற்றி கேட்டுவிட்டான். பழுவூர் பாட்டனிடமும் கடம்பூர் மாமனிடமும் ஒரு முக்கியமான விஷயத்தில் யோசனை கேட்பதற்காகவே நான் இங்கு வந்தேன். அதை இப்போது கேட்டு விடுகிறேன். 3 வருடங்களுக்கு முன் என் தகப்பனார் என்னை சோழ சாம்ராஜ்யத்தின் பட்டத்து இளவரசனாக்கி பகிரங்கமாக முடிசூட்டினார். அதற்கு நீங்கள் எல்லோரும் சம்மதம் கொடுத்தீர்கள். இப்போது சக்கரவர்த்தி தம் அபிப்பிராயத்தை மாற்றிக்கொண்டிருப்பதாக தெரிகிறது. மதுராந்தகனை சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து முடிசூட வேண்டும் என்று விரும்புகிறாராம். அதற்காகவே தஞ்சாவூருக்கு வரும்படியாக எனக்கு அழைப்புக்கு மேல் அழைப்பு அனுப்பி கொண்டிருக்கிறார். நானும் போகாமல் தட்டி கழித்துக் கொண்டிருக்கிறேன். எதற்காக தஞ்சாவூர் போக வேண்டும்? என் தந்தையின் வார்த்தையை நேருக்கு நேர் ஏன் புறக்கணிக்க வேண்டும்? அதைவிட போகாமல் இருந்து விடுவதே நல்லது அல்லவா? பழுவூர் பாட்டா, கடம்பூர் மாமா, நீங்கள் பெரியவர்கள், எல்லா நியாயமும் தெரிந்தவர்கள், நீங்களே சொல்லுங்கள். ராஜ்யத்தை மதுராந்தகனுக்கு விட்டு கொடுத்து விடும்படி என் தந்தை இத்தனை காலத்திற்கு பிறகு என்னை கேட்பது நியாயமாகுமா? அதை நான் மறுதளித்தால் குற்றமாகுமா என்று ஆதித்த கரிகாலன் திட்டவட்டமாக கேட்டதும் எல்லோருமே திகைத்து போனார்கள். பழுவேட்டரையர் தொண்டையை கனைத்து கொண்டு, சக்கரவர்த்தியின் கட்டளை எதுவாக இருந்தாலும் அதை அனுசரித்து நடக்க நாம் எல்லோரும் கடமைப்பட்டவர்கள். ஆனால் நியாயம் இன்னது என்பதை சொல்லும் பாத்தியதை நமக்கு உண்டு. சக்கரவர்த்தி இந்த விஷயமாக சொல்வதில் நியாயமே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. இந்த சோழ ராஜ்யத்தின் மீது மதுராந்தக தேவருக்கு உரிமையே கிடையாது என்று சொல்வதற்கில்லை. இளவரசே, தாங்கள் கேட்கின்றபடியால் எங்கள் மனதை விட்டு சொல்கிறோம். முடிவு தங்கள் இஷ்டத்தை பொறுத்தது. இந்த விவாதத்தை வளரும்படி விடுவது ராஜ்யத்திற்கு மிக அபாயமானது என்று நாங்கள் கருதுகிறோம். ஆகையால் ஏதேனும் ஒரு சமரச முடிவிற்கு வருவது நல்லது. சோழ ராஜ்யம் இப்போது முன்னை போல 2 வெள்ளாறுகளுக்கு மத்தியில் குறுகி கிடக்கவில்லை. குமரிமுனையில் இருந்து கிருஷ்ணை நதி வரையில் பரவி படர்ந்திருக்கிறது. அதை 2ஆக பிரித்தாலும் ஒவ்வொன்றும் பெரிய ராஜ்யமாக இருக்கும். அவ்விதம் கொள்ளிடம் நதிக்கு தெற்கேயுள்ள ராஜ்யத்தை மதுராந்தக தேவருக்கும் வடக்கேயுள்ள பகுதியை தங்களுக்கு உரியதென்று பிரித்து கொடுப்பது நியாயமாக இருக்கும். இது எங்கள் முடிவான கருத்து. தாங்கள் இதை ஒப்புக்கொண்டால் மேலே செய்ய வேண்டியதை செய்யலாம். சக்கரவர்த்தியை இந்த ஏற்பாட்டுக்கு சம்மதிக்க செய்யும் பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். ஆதித்த கரிகாலன் அப்போது கலகலவென சிரித்தது பழுவேட்டரையருடைய வயிற்றில் அனலை மூட்டியது. பாட்டா, சோழ ராஜ்யத்தை பிரிப்பதற்கு எனக்கு சம்மதமில்லை. என் குலத்து முன்னோர்களும் நீங்களும் உங்கள் முன்னோர்களும் 5 தலைமுறையாக பாடுபட்டு எத்தனையோ வீராதி வீரர்களின் உயிர்களை பலி கொடுத்து சோழ ராஜ்யம் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது. இதை 2ஆக பிரித்து சிறிய பகுதிகளாக்குவது பாவமாகும். வீர சொர்க்கத்தில் உள்ள ராஜாதித்தர் முதலிய நம் முன்னோர்கள் நம்மை சபிப்பதற்கு ஏதுவாகும். ஆகையால் அந்த யோசனையை விட்டுவிடுங்கள். இந்த பெரிய சோழ ராஜ்யம் முழுவதையும் மதுராந்தகனுக்கு விட்டு கொடுத்து விட நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அதற்கு நியாயமும் உண்டு. என் பெரிய பாட்டனாரின் மகன் மதுராந்தகன். ஆகையால் என் தந்தைக்கு பதிலாகவே மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டியிருக்க வேண்டும். பராந்தக சக்கரவர்த்தியின் ஏற்பாட்டினால் என் தந்தை முடிசூடிக் கொள்ள வேண்டியதாயிற்று. அந்த தவறு அவரோடு போகட்டும். தந்தைக்கு பிறகு மகன் என்ற நியதிப்படி எனக்கு இந்த ராஜ்யத்தின் பேரில் பூரண உரிமை இருந்தாலும் அதை விட்டு கொடுத்து விடுகிறேன். ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. வடதிசையின் மீது படையெடுத்துச் செல்ல 3 லட்சம் போர் வீரர்கள் கொன்ற படை எனக்கு வேண்டும். படைக்க வேண்டிய தளவாட சாமான்களும் 1 வருடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களும் திரட்டித்தர வேண்டும். மாகடலில் செல்லக்கூடிய 300 பெரிய மரக்கலங்களும் வேண்டும். பார்த்திபேந்திரனை கப்பல் படை தலைவனாக்கி கடலோரமாக வரச் செய்துவிட்டு நான் தரைமார்க்கமாக வடநாட்டின் மீது படையெடுத்துச் செல்லுவேன். கங்கை நதியின் முகத்வாரத்தில் நானும் பார்த்திபேந்திரனும் சந்திப்போம். பிறகு மேலும் வடக்கே போவோம்.
என் குலத்து முன்னோன், என் பெயர் கொண்ட கரிகால் வளவன் இமயமலை மீது புலிக்கொடி நாட்டினான் என்று கவிஞர்கள் பாடி வைத்திருக்கிறார்கள். என் முன்னோர்கள் சாதித்ததை நானும் இப்போது மறுபடியும் சாதிப்பேன். என்னுடைய வாழ்வழி கொண்டும் எனக்கு துணை வரும் வீரர்களின் தோல்வழி கொண்டும் கிருஷ்ணை நதிக்கு வடக்கே நானாக கைப்பற்றும் நாடுகளுக்கு சக்கரவர்த்தியாவேன். அப்படி இல்லாமல் போரில் மடிந்தால் சோழகுலத்தின் வீரப்புகழை நிலைநாட்டினோம் என்ற மகிழ்ச்சியுடன் வீர சொர்க்கம் அடைவேன். பழுவூர் பாட்டா, கடம்பூர் மாமா, என்ன சொல்கிறீர்கள்? இந்த நிபந்தனையை நிறைவேற்றித்தர நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா? இவ்விதம் கம்பீரமாக கேட்டுவிட்டு கரிகாலன் நிறுத்தினான். கிழவர்கள் இருவரும் திகைத்து போனார்கள். பழுவேட்டரையர் தடுமாற்றத்துடன், இளவரசே, தங்களுடைய நிபந்தனையை ஒப்புக்கொள்ள நாங்கள் யார்? எங்களுக்கு என்ன உரிமை? சக்கரவர்த்தியை அல்லவா கேட்க வேண்டும் என்றார். கரிகாலன் கொதித்தெழுந்து இடிமுழக்க குரலில் கர்ஜனை செய்தான். பாட்டா, சக்கரவர்த்தியின் பெயரை சொல்லி யாரை ஏமாற்றலாம் என்று பார்க்கிறீர்கள்? என்னை ஏமாற்ற முடியாது. என் தந்தையை நீங்கள் அரண்மனையில் சிறைப்படுத்தி நீங்கள் ஆட்டி வைத்தபடி ஆடும் பொம்மையாக வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது எனக்கு தெரியாது என்றா எண்ணினீர்கள்? சின்ன பழுவேட்டரையர் அனுமதியின்றி யாராவது என் தந்தையை பார்க்க முடியுமா? என் தம்பியை ஈழத்திலிருந்து சிறைப்படுத்தி கொண்டு வருவதற்கு என் தந்தை கட்டளை போட்டது சக்கரவர்த்தியின் சொந்த விருப்பத்தினாலா? உங்கள் கட்டாயத்தின் பேரிலா? தேச மக்களின் கண்ணுக்கு கண்ணான அருமை மகனை, வீராதி வீரனை சிறைப்படுத்தி கொண்டு வரும்படி எந்த தகப்பனாவது இஷ்டப்பட்டு கட்டளையிடுவானா? ஆனால் சக்கரவர்த்தியை கேட்டுச் சொல்ல வேண்டும் என்று மட்டும் இனி என்னிடம் சொல்லாதீர்கள். அப்புறம் அந்த அன்பில் பிரம்மராயனை கேட்டுச் சொல்ல வேண்டும் என்று கூட சொல்வீர்கள். சக்கரவர்த்தியும் முதன் மந்திரியும் ஏதோ அந்த பட்டங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் விருப்பத்தை மீறி அவர்கள் எதுவும் செய்ய முடியாது. என் தந்தை சக்கரவர்த்தியின் பேரில் தாங்கள் பாரத்தை சுமத்த வேண்டாம். தாங்கள் சம்மதித்தால் என் தந்தையும் சம்மதித்தது போலத்தான். பொக்கிஷம் தங்கள் கையில் இருக்கிறது. வடபுலத்திற்கு படையெடுத்து போகிறேன் என்றால் சோழ நாட்டிலிருந்து 3 லட்சம் என்ன 30 லட்சம் வீரர்கள் போட்டியிட்டு கொண்டு வருவார்கள். 300 கப்பலை சேகரித்து கொடுப்பதிலும் கஷ்டம் ஒன்றுமில்லை. தாங்கள் சம்மதிக்க வேண்டும், அவ்வளவுதான். மதுராந்தகத்தேவனும் சம்மதிக்க வேண்டும். என்ன சொல்கிறீர்கள் என்று கரிகாலன் நிறுத்தினான். திணறி திண்டாடி திக்குமுக்காடி போன பழுவேட்டரையர் தொண்டையை மறுபடியும் கனைத்து கொண்டு கூறினார். கோமகனே, தங்கள் அதிசயமான விருப்பத்திற்கு நான் சம்மதித்தாலும் மதுராந்தகத்தேவரின் சம்மதம் எப்படியும் வேண்டுமல்லவா? சக்கரவர்த்தியிடம் விடை பெற்றுக் கொள்ளாமல் தாங்கள் திக்விஜயத்திற்கு புறப்பட முடியுமா? ஆகையால் எல்லோருமாக தஞ்சாவூருக்கு போவோம் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே திடீரென்று குறுக்கிட்டான் ஆதித்தன். அது மட்டும் முடியாது பாட்டா. தஞ்சாவூருக்கு போன பிறகு என் தந்தை வேறு விதமாக கட்டளையிட்டால் என்னால் அதை மீற முடியாமல் போய்விடும். அப்புறம் அங்கே என் அன்னை மலையமான் மகள் இருக்கிறாள். என் சகோதரி இளைய பிராட்டி இருக்கிறாள். அவர்களுக்கு நான் முடிதுறந்து தேசாந்திரம் செல்வது சம்மதமாக இருக்காது. அவர்கள் பேச்சை மீறுவதும் கஷ்டமாக இருக்கும். பாட்டா, இந்த விஷயம் கடம்பூர் மாளிகையில்தான் முடிவாக வேண்டும். தாங்கள் தஞ்சைக்கு போய் மதுராந்தகனை இங்கே அழைத்து வாருங்கள். நமக்குள் பேசி முடிவு செய்த பிறகு தந்தையிடம் தெரிவிக்கலாம். படையெடுப்புக்கு எல்லா ஆயத்தமான பிறகு நான் தஞ்சைக்கு வந்து என் பெற்றோர்களிடம் விடைபெற்று கொண்டு கிளம்புகிறேன். அல்லது மதுராந்தகனுக்கு இப்போதே பட்டம் கட்டிவிட்டு என் பெற்றோர்கள் காஞ்சிக்கு வரட்டும். அங்கே நான் கட்டியிருக்கும் பொன் மாளிகையில் அவர்களை இருக்கச் செய்துவிட்டு நான் புறப்படுகிறேன் என்றான். பழுவேட்டரையர் சம்புவரையரை பார்த்தார். சம்புவரையரோ கூரை மேட்டை பார்த்து கொண்டிருந்தார். அவரிடம் உதவி ஒன்றும் கிடைப்பதற்கில்லை என்று கண்டுகொண்ட பழுவேட்டரையர், கோமகனை, தங்களுடைய கட்டளைக்கு மாற்றாக நான் என்ன செய்ய முடியும் என்றார். கட்டளை என்று சொல்லாதீர்கள் பாட்டா. சோழ சாம்ராஜ்யத்தின் சேவையில் தலைநிறைத்து போன உங்களுக்கு இந்த சிறுவனா கட்டளையிடுவது? என்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பதாக சொல்லுங்கள் என்றான் ஆதித்த கரிகாலன். ஆகட்டும் என்று சொல்லி பழுவேட்டரையர் கனைத்து கொண்டார். மிக்க வந்தனம் பாட்டா. அப்படியானால் சீக்கிரமே புறப்படுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். மதுராந்தகனை பகிரங்கமாகவே யானை மீது ஏற்றி வைத்துக் கொண்டு இவ்விடத்திற்கு அழைத்து வாருங்கள். அல்லது பொன்றதத்தில் ஏற்றி அழைத்து வாருங்கள். இளைய பாட்டியின் மூடு பல்லக்கு மட்டும் இந்த தடவை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சிரித்தான் கரிகாலன். பின்னர் கந்தமாறன் முதலியவர்களை பார்த்து, கந்தமாறா, உன் பாடு யோகம்தான். உன் வீட்டிற்கு மேலும் விருந்தாளிகள் வரப்போகிறார்கள். சுந்தர சோழருக்கு பிறகு சோழ நாட்டு சக்கரவர்த்தியாக போகிற மதுராந்தகர் வரப்போகிறார். அவருக்கு பட்டமகிழ்ச்சியாக போகும் சின்ன பழுவேட்டரையரின் மகளையும் உடன் அழைத்து வந்தாலும் வருவார். கடம்பூர் மாளிகை ஒரே கோலாகலமாகத்தான் இருக்கும். பழுவூர் பாட்டனார் தஞ்சைக்கு புறப்படட்டும். நாம் வேட்டைக்கு புறப்படலாம். வாருங்கள். மணிமேகலையும் வேட்டைக்கு அழைத்து போகலாமா? அவள் இருக்குமிடம் எப்போதும் கலகலப்பாக இருக்கிறது என்றான் ஆதித்த கரிகாலன். எனக்கு ஆட்சேபனை இல்லை. மணிமேகலையை கேட்டு பாருங்கள் என்றார் சம்புவரையர். கரிகாலன் கடம்பூருக்கு வந்த நாளிலிருந்து பெரிய சம்புவரையரின் உள்ளம் சிறிது சிறிதாக மாறுதல் அடையலாயிற்று.
அவருடைய செல்வ புதல்வியாகிய மணிமேகலையே அவருடைய மனமாறுதலுக்கு காரணமாக இருந்தாள். ஆதித்த கரிகாலனுடைய உள்ளத்தை மணிமேகலை கவர்ந்து விட்டாள் என்பதற்கு பல அறிகுறிகள் தென்பட்டன. பெண்களை கண்ணெடுத்தும் பாராதவன் என்றும் பிரம்மச்சாரியாகவே காலத்தை கழிக்கப் போகிறான் என்றும் கரிகாலனை பற்றி பேசப்பட்டு வந்தது. அத்தகையவன் கடம்பூர் மாளிகைக்கு வந்ததிலிருந்து அடிக்கடி பெண்கள் இருக்கும் இடத்திற்கு போவதும் அவர்களுடன் உல்லாசமாக பேசுவதுமாக இருந்தான். முக்கியமாக அவன் மணிமேகலையின் சூடிகையை பற்றி அடிக்கடி பாராட்டி பேசினான். கரிகாலன் வந்ததிலிருந்து மணிமேகலையும் ஒரே உற்சாகமாக இருந்தாள். அதற்கு காரணம் அவளும் கரிகாலனிடம் பற்று கொண்டதுதான் என்று பெரிய சம்புவரையர் கருதினார். அவர்கள் இருவருடைய குதூகலத்தையும் பார்த்து பார்த்து சம்புவரையரும் உற்சாகம் கொண்டார். கரிகாலன் மணிமேகலையை மணந்து கொண்டால் தம் செல்வத் திருமகள் சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினியாக விளங்குவாள். அவளுக்கு பிறக்கும் குழந்தையும் தஞ்சை சிம்மாசனத்திற்கு உரியவனாவான். இன்று திருக்கோவலூர் மலையமான் அடைந்திருக்கும் பெருமிதத்தை அப்போது தாமும் அடையலாம். அதற்கெல்லாம் தாமே எதற்காக தடையாக இருக்க வேண்டும்? தமது அருமை குமாரியின் ஏற்றத்திற்கு தாமே ஏன் இடையூறு செய்ய வேண்டும்? மதுராந்தகனுக்கு தம் மகளை மனம் செய்விக்கலாம் என்ற யோசனை முன்னம் சம்புவரையருக்கு இருந்தது உண்மைதான். ஆனால் மதுராந்தகனுக்கு ஏற்கனவே இரு மனைவியர் இருந்தனர். சின்ன பழுவேட்டரையரின் மகளை அவன் மணந்திருந்ததுடன் அவளுக்கு ஓர் ஆண்மகனும் பிறந்திருந்தது. ஆகையால் மதுராந்தகன் சிம்மாசனம் ஏறினால் பழுவேட்டரையரின் வம்சத்தினர் தான் பட்டத்திற்கு உரிமை பெறுவார்கள். மணிமேகலை தஞ்சை அரண்மனையில் உள்ள பல சேடி பெண்களில் தானும் ஒருத்தியாக வாழ வேண்டியதிருக்கும். ஆனால் ஆதித்த கரிகாலனை மணிமேகலை மனம் செய்து கொண்டால் அவள் தான் பட்டத்து மகிழ்ச்சியாக இருப்பாள். அவளுக்கு பிறக்கும் பிள்ளைக்கே சிம்மாசனம் உரியதாகும். மதுராந்தகனுக்கு பட்டம் சூட்டுவதென்பது பிரம்ம பிரயத்தனமான காரியம். மக்கள் அதற்கு விரோதமாக இருப்பார்கள். மலையமானுடனும் கொடும்பாளூர் வேளாளனுடனும் போராட்டம் நடத்தித்தான் அதை சாதிக்க வேண்டியதிருக்கும். மதுராந்தகனுடைய அன்னையே அதற்கு தடையாக இருக்கிறார். இவ்வளவு தொல்லையான முயற்சியை எதற்காக மேற்கொள்ள வேண்டும்? ஆதித்த கரிகாலனுக்கு முடிசூட்டுவதென்பது ஏற்கனவே முடிவான காரியம். அதை நிறைவேற்றுவதில் எவ்வித சிரமமும் ஏற்படாது. பழுவேட்டரையர் பிரயாணப்பட்டு சென்ற பிறகு ஆதித்த கரிகாலனும் அவனுடைய தோழர்களும் வேட்டைக்கு புறப்பட்டார்கள். அவர்களுடனே மணிமேகலையையும் மற்ற அந்தப்புற பெண்களையும் அனுப்பக்கூட சம்புவரையர் சித்தமாக இருந்தார். அத்தியாயம் 55. கடல் பொங்கியது. கோடிக்கரையிலிருந்து ஒரு படகோட்டியும் அவன் மனையாளும் விகாரத்தின் வாசலில் வந்து இளவரசரை பற்றி விசாரித்தார்கள். இளவரசர் அங்கேதான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்றார் ஆச்சாரிய பிக்ஷு. ஆஹா, அப்படிப்பட்ட படகோட்டியார்? அவன் பெயர் என்னவென்று தெரியுமா என்றார் இளவரசர். ஆம், தன் பெயர் முருகையன் என்று சொன்னான். கோடிக்கரை தியாகவிடங்கர் மகன் என்று கூறினான். படகோட்டி முருகையனை அழைத்து வந்து விடுங்கள். நான் இட்ட கோட்டை அவன் தாண்டவே மாட்டான். இருட்டிய பிறகு வந்து அவனை என்னை படகில் ஏற்றி ஆனைமங்கலத்து சோழ மாளிகைக்கு அழைத்து போய் விடுவான் என்றார் இளவரசர். இளம் பிக்ஷு படகோட்டி முருகையனை அழைத்து கொண்டு பொன்னியின் செல்வர் இருந்த இடத்தை அணுகினார். முருகையன் இளவரசர் கூறுவதை பக்தியுடன் கேட்டுக்கொண்டான். முருகா, இன்றிரவு நீ திரும்பி வந்து என்னை படகில் ஏற்றி ஆனைமங்கலத்திற்கு அழைத்து போக வேண்டும் என்றார் இளவரசர். ஆச்சாரிய பிக்ஷு, இளவரசே, இரவு வரையில் காத்திருக்க வேண்டியதில்லை. தாங்கள் இப்போதே புறப்பட்டு போகலாம் என்று சொன்னார். உண்மை என்னவென்றால் பொங்கி வரும் கடல் அந்த சூடாமணி விகாரத்தை சிறிது நேரத்திற்கெல்லாம் முழுகடித்து விடும் என்று பிக்ஷுவின் உள்ளத்தில் ஒரு பீதி உண்டாயிருந்தது. ஆகையால் இளவரசரை அவசரமாக வெளியேற்ற விரும்பினார். ஆனைமங்கலம் கடற்கரையிலிருந்து கிழக்கே சற்று தூரத்தில் இருந்தது. ஆகையினால் பொங்கி வரும் கடல் அவ்வளவு தூரம் போய் எட்ட முடியாது. எட்டினாலும் அங்குள்ள மிகப்பெரிய சோழ மாளிகை மூழ்கிவிடாது. இளவரசர் பிக்ஷுவின் கருத்தை ஏற்றுக்கொண்டார். உடனே படகு கொண்டு வருமாறு கட்டளை பிறந்தது. இதற்கிடையில் அங்கே கூடியிருந்த புத்த பிக்ஷுக்களை பார்த்து ஆச்சாரிய பிக்ஷு, நாம் கருணையே வடிவான புத்த பகவானைச் சேர்ந்தவர்கள். இப்போது நாகப்பட்டினத்து மக்களுக்கு பெரும் சோதனை நேரிட்டிருக்கிறது. கடல் பொங்கி நகரத்திற்குள் வேகமாக புகுவதை கண்டேன். புயலின் வேகத்தினால் வீடுகளின் கூரைகள் சிதறி பறக்கின்றன. மரங்கள் தடதடவென்று முறிந்து விழுகின்றன. நாகைப்பட்டினத்திலும் அக்கம்பக்கத்திலும் வசிக்கும் மக்களில் வயோதிகர்களும் குழந்தைகளும் எத்தனையோ பேர் தப்பிக்கும் வகையறியாது தவித்துக் கொண்டிருப்பார்கள். நீங்கள் அனைவரும் நாலாபுரமும் சென்று உங்கள் கண் முன்னால் கஷ்டப்படுகிறவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள். குழந்தைகளையும் வயோதிகர்களையும் முதலில் கவனியுங்கள் என்றார். இதை கேட்டதும் பிக்ஷுக்கள் அங்கிருந்து அகன்று சென்றார்கள். கால்வாயில் படகு வந்து சேர்ந்தது. இளவரசர் ஆச்சாரிய பிக்ஷுவுக்கு வணக்கம் செலுத்திவிட்டு விடை பெற்று அதில் ஏறி கொண்டார். முருகையனும் ஏறி படகு தள்ளத் தொடங்கினான். படகு கண்ணுக்கு மறையும் வரையில் பிக்ஷு அதையே பார்த்து கொண்டு நின்றார். முருகையா, படகை ஆனைமங்கலம் அரண்மனைக்கு விடு என்று பொன்னியின் செல்வர் உரத்த குரலில் கூவினார். அச்சமயம் உச்சநிலையை அடைந்திருந்த புயற்காற்றும் புயலில் பொங்கி வந்த கடலும் போட்ட இரைச்சலினால் அவர் கூறியது முருகையன் காதில் விழவில்லை.
ஆயினும் இளவரசரின் முகத்தோற்றத்திலிருந்து அவருடைய விருப்பத்தை அறிந்து கொண்ட முருகையன் படகை செலுத்தத் தொடங்கினான். சூடாமணி விகாரத்தில் முழுகிக் கொண்டிருந்த மண்டபச் சிகரங்களின் மீதும் புத்தர் சிலைகளின் மீதும் மோதாமல் படகை செலுத்துவது மிகவும் கடினமாக இருந்தது. முருகையன் பெரும் புயலிலும் சுழிக்காற்றிலும் நடுக்கடலில் படகு செலுத்தி பழக்கப்பட்டவனாதலால் வெகு லாபகமாக செலுத்தி கொண்டு போனான். அதை பார்த்து இளவரசர் வியந்தார். பெரிய பெரிய மரங்கள் காற்றில் முறிந்து விழுந்தன. முறிந்த மரங்களில் சில மிதந்து மிதந்து சென்றன. ஆடு மாடுகள் வெள்ளத்தில் அலறிக்கொண்டு மிதந்து சென்றன. முருகையன் அப்பால் இப்பால் பார்க்காமல் படகை சர்வ ஜாக்கிரதையாக செலுத்தி கொண்டு சென்றான். சூடாமணி விகாரம் நாகைப்பட்டினத்தில் கடற்கரையோரமாக இருந்தது. அங்கிருந்து கால்வாய் சிறிது தூரம் வரையில் தெற்கு திசை நோக்கி சென்றது. பிறகு தென்மேற்காக அரைக்காதம் வரையில் சென்று அங்கிருந்து மீண்டும் திரும்பி தென் திசையில் நேராக சென்றது. இந்த இரண்டாவது திருப்பத்தின் முனையிலேதான் ஆனைமங்கலம் அரண்மனை இருந்தது. இருட்டுகிற சமயத்தில் படகு ஆனைமங்கலத்தில் இருந்த சோழ மாளிகையை அணுகியது. பொங்கி வந்த கடல் அந்த மாளிகையை எட்டவில்லை. அரண்மனைக்கருகில் அமைந்திருந்த அலங்கார படித்துறையில் கொண்டு போய் முருகையன் படகை நிறுத்தினான். அவர்கள் அரண்மனைக்குள் பிரவேசித்ததும் புயல் காற்றோடு பெருமழையும் சேர்ந்து சோ என்று கொட்டத் தொடங்கியதும் சரியாக இருந்தது. மேலும் நடந்த நிகழ்வுகளை அடுத்த பதிவில் காணலாம். பொன்னியின் செல்வன் கதையின் மூலமாக தொடர்ந்து பயணிப்போம். நீங்களும் நானும் வந்தியத்தேவனுடன். அன்புடன் உங்கள் கார்த்திகேயன்.